15-28 வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, விசுவாசம் நீ பெரிது, விரும்புகிறபடி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். உனக்கு ஆக கடவுது என்றார். அல்லேலூயா. இந்த வசனம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? இன்னும் ஞாபகம் இருக்கு? நிறைய பேர் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நான் இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே இந்த வருஷ வாக்குதல் சொல்லணும்னாக்கா பாதி பேர் தான் சொல்றாங்க, பாதி பேர் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அல்லேலூயா. சரி, இந்த எத்தனை மாசம் ஆச்சு? 7 மாசம் முடிஞ்சு 8வது மாசம் 15 நாள் வந்திருக்கு. 7.5 மாசம் வந்திருக்கு. சரி, நீங்க விரும்பினதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? நிஜமா? மீதி பேருக்கு என்னதான் விரும்புனீங்க? என்னதான் கிடைச்சது? வேலை, அப்புறம் பைக்கு. அதிசயத்துக்கு வேலை கிடைச்சிக்குது, பைக் கிடைச்சிக்குது. அப்புறம் வேற யாராக்கள் என்ன கிடைச்சிருக்கு? என்ன விரும்புனீங்க? என்ன கிடைச்சிருக்கு? பிரியாவுக்கு கோல்டு கிடைச்சிருக்கா? புரியல. கோல்டு விரும்பிச்சா கோல்டு கிடைச்சதான். அல்லேலூயா. சரி, வேற யாருக்கெல்லாம் என்ன விரும்பி என்ன கிடைச்சது? அச்சோ, ஒண்ணுமே கிடைக்கலையா? ஆண்டவர் போய் சொல்லிட்டாரோ? விரும்பல, யாருமே விரும்பல. எதுக்கு ஆண்டோட போய் கேட்டுக்கிட்டு ஆண்டவர்? சரி, நீங்க உலக பிரகாரமா எதை விரும்பி எதை கிடைச்சதோ கிடைக்கலையோ, இந்த நாள்ல கூட ஆவிக்குரிய விதமாய் எதையெல்லாம் விரும்பணும்னு சொல்லி வேதம் சொல்லுது, எதையெல்லாம் பசுத்தவங்க விரும்பி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 5 காரியத்தை செய்யலாம். நாள்ல கூட நான் பார்க்கலாம். மீண்டும் வாசிங்க. மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, விசுவாசத்தின்படி விசுவாசம் பெரிது, விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக நீ கடவது விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு ஆண்டவர் செய்றாரு. அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன செஞ்சாரு? சொன்னார். இப்போ என்ன விரும்பினாலும் அப்படின்னு சொன்னா, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆவிக்குரியவர்களாக நாம ஆவிக்குரிய விதமாய் என்னெல்லாம் கேட்கணும்னு சொல்லி பார்க்குவோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. முதலாவது யோவான் 12:21. அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊராகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்க பார்க்கிறோம், சிலர் வந்து என்ன செய்யறாங்க? பிலிப்பிட்ட வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? சொல்லுங்க, என்ன கேட்டாங்க? யார் வந்து கேட்டது? அது தெரியாது. யார் கேட்டது? முந்தின வசனம் வாசிங்க, தெரியும். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். யார் இருந்தது? கிரேக்கர். கிரேக்கர்னா ரட்சிக்கப்படாத ஜனங்கள். இவங்க யூதர்கள், அவர்கள் கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் வந்து பிலிப்பிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்களா? இயேசுவை காண விரும்புகிறோம். இந்த ஆவிக்குரிய காரியத்துல எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துலயோ இல்ல நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்தோ இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கீங்க? ஒருத்தரும் இல்ல. இயேசுவை காண வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்பி இருக்கீங்க? எங்கேயோ ஒரே சத்தம் கேட்குது. ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளையோ இயேசுடைய பிள்ளையோ யாரை பார்க்க ஆசையா இருக்கணும்? இயேசுவை பார்க்க வேண்டும். தேவனை என்ன செய்யணும்? பார்க்கணும். இயேசுவை தரிசிக்க வேண்டும். இயேசுவை பார்க்க தரிசிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு யார் யாரோ பார்க்கறதுக்கு ஜனங்க என்ன செய்யறாங்க? ஆசைப்படுறாங்க, விரும்புறாங்க. நீங்களே யாரை பார்க்க ஆசைப்படுறீங்க? எதை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள்?
சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் விருப்பம் இருக்குமா இல்லையா? நான் இவங்கள பார்க்கணும், இல்ல இதை பார்க்கணும், ஆசை இருக்கா இல்லையா? சொல்லுங்க. யாரையும் பார்க்க ஆசை இல்லையா? இல்ல எதையுமே பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? வேற நமக்கு ஏதாவது என்ன செய்யணும்? ஊருக்கு போன ஆசை இருக்கு. அப்புறம் சொன்னா மாட்டிப்பேன்னு யோசிக்கிறீங்க, அப்படிதானே? அல்லேலூயா. நிறைய பேருக்கு விஜயை பார்க்க ஆசை இருக்கா இல்லையா? இந்த விஜய் இல்ல, சினிமா நடிகர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். இப்போ அவரை பார்க்க விருப்பம் இருக்கா இல்லையா? எவ்வளவோ பேரு என்ன செய்யறாங்க, அதை வரானா போய் பார்க்கறதுக்காக என்ன செய்யறாங்க, கூட்டம் சேர்றாங்களா இல்லையா? கரூர்ல அப்படி சேர்ந்துதான் 31 பேர் செத்து போனாங்க. அல்லேலூயா. ஏன் அவரை பார்க்கணும்? அவர் என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்த்தா ஒன்னும் கொடுக்க போறது கிடையாது. என்ன கொடுக்க போறாரா? பாவம், அவர் பார்க்க வந்து செத்து போனவங்க தான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. பார்த்தா அதுக்கு இப்ப வேலை ஒன்று கொடுத்தாரு. அந்த வேலையும் எவனும் கேஸ் போட்டு அது என்ன சொன்னாங்க, தற்காலிக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆனாலும் ஜனங்களுக்குள்ள என்ன, ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? பார்க்கணும் 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 பார்க்கணும். வேதத்துல இயேசுவை பார்ப்பதற்காக சகை என்கிற மனுஷன் ஆசைப்பட்டான். யார் ஆசைப்பட்டது? சகை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க காட்டத்தி மரத்துல ஏற்றான். ஏன்னா அவன் குள்ளனா இருந்தான். ஜனம் சூழ்ந்து இருக்கிறாங்க, அவரை பார்க்க முடியல. ஆக்கினாலே இயேசு வர வழியில முன்னாடி ஓடி ஒரு காட்டத்தி மரத்து மேல ஏறி உட்கார்ந்து பார்க்கிறான் இயேசு. அவன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டதுனால இயேசு அங்க வந்து கிண்ணிட்டு சொல்லாரு, சகைவே இறங்கி வா, இன்று உன் வீட்டில் செய்ய போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டால் நிச்சயமா இயேசு உங்க வீட்டுக்கு வருவார், உங்களோடு கூட செய்வாரே இருப்பார். அன்னைக்கு சொன்னார், இந்த வீட்டுக்கு. அல்லேலூயா. நீங்க இயேசுவை காண விரும்பல, விஜயை காண விரும்புறீங்க, ஜெயலலிதா காண விரும்புறீங்க. இப்ப பார்க்க முடியாது. ஒரு காலத்துல எம்ஜிஆரை பார்க்கணும், ஜெயலலிதாவை பார்க்கணும், ரஜினியை பார்க்கணும், கமலை பார்க்கணும், ஓடுறாங்க. ஒரு மனுஷனை பார்ப்பதற்காக ஓடுகிறார்கள். பார்க்கணும் தான். டிவியில பாருங்க, செல்போன்ல பாருங்க, பிரச்சனை கிடையாது. இங்கதான் பெரம்பூர்ல வந்தாரு, அப்போ எவ்வளவு ஜனம் ஓடினாங்க. ஜெயலலிதா இந்த தொகுதியில் எலெக்ஷன் நிற்குமா மெயின் ரோட்ல வந்தாங்க, எத்தனை பேர் லைன்ல ரோட்ல கியூ கட்டி நின்றாங்க பார்க்கறதுக்காக. ஆனால் அவரை பார்க்கிறதால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த அகில உலகத்தையும் சிருஷ்டித்த தேவாதி தேவனை பார்க்க என்ன செய்யுங்க? ஆசைப்படுங்க. அல்லேலூயா. சில இருக்கிறாங்க, அல்லேலூயா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இயேசுவை பார்ப்பதற்கு உங்களுக்கு என்ன கிடையாது? விருப்பமே கிடையாது. அந்த விருப்பம் ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் இருக்கணும். ஒவ்வொரு ரசிகருக்கும் தன் நடிகரை பார்க்க ஆசை இருக்கிறது போல, ஒவ்வொரு பிரஜையும் தன் முதலமைச்சரை பார்க்க ஆசை இருக்கிறது போல, ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவை பார்க்க விருப்பம் இருக்கணும், ஆசை இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை புரியுது? மற்றவங்க யாரும் புரியலையா? எத்தனை பேருக்கு உண்மையில நான் இயேசுவை பார்க்கணும் விரும்புறீங்க? அந்த விருப்பம் நமக்குள்ள வரணும். ஒவ்வொரு விசுவாசியும் நான் இயேசுவை பார்க்கணும், என்னை ரட்சித்த தேவனை பார்க்க வேண்டும், அவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். உலகத்துல கூட சினிமா பாடினா ஆண்டவனை பார்க்கணும், அவங்ககிட்ட செய்யணும், கேள்வி கேட்கணும்னு பாடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேள்வி கேட்கல, என்னை ரட்சித்த தேவனை, எனக்காக ஜீவன் கொடுத்த தேவனை, எனக்காக ரத்த சிந்தின தேவனை நான் ஒரு முறையாவது என்ன செய்யணும்? தரிசிக்க வேண்டும் என்கிற விருப்பம் ஒவ்வொரு விசுவாசியும் வரணும். அல்லேலூயா. அப்படி விரும்பாதவங்க யாரு கிடையாது, அவருக்கு பிள்ளைகளே கிடையாது. இயேசுவை நாம் தரிசிக்க வேண்டுமானால் நாம் எப்படி இருக்கணும்? இயேசுவை தரிசிக்க வேண்டுமா நாம் எப்படி இருக்கணும்?
ஒன்னு விருப்பம் இருக்கணும், 2 இயேசுவை தரிசிக்க முதலில் விரும்பணும், விரும்பினாதான் அவரை தரிசிக்கணும் செய்வோம், பிரயாசப்படுவோம். 2 ஜெபம்னா டெய்லியும் பண்ணிட்டு இருக்கீங்களே. அடுத்தது வசனத்தின் படி சொல்லுங்க, இயேசுவை தரிசிக்க, தேவனை தரிசிக்க நாம் என்ன செய்யணும்? தெரியல. அவரை பின்பற்றணும். சரி, அவரை பார்த்தா பின்பற்ற முடியும். வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லையே. அப்ப இயேசுவை பார்க்கணும்னா, அவரை காண வேண்டுமானால் நமக்குள்ள என்ன இருக்கணும்? சொல்லுங்க, என்ன இருக்கணும்? அதான வில்லங்கம், அதான நம்ம கிட்ட இல்ல. ஆனா இயேசுவை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டுட்டா கண்டிப்பா உங்களுக்குள்ள பரிசுத்தம் வந்துடும். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? இயேசுவை நான் பார்க்கணும்னு நீங்க விரும்பிட்டா, இப்படியால் அவரை காணணும்னு சொல்லி விரும்பிட்டா உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் வந்துடும். பாருங்க, நம்ம விஜய்க்கு தென்காசி என்ன செய்யணும், சுத்தி பார்க்கணும்னு ஆசை. எத்தனையோ வருஷமா ஆசை, போய் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசை. இப்ப அது நிறைவேறிச்சா இல்லையா? அதுக்கு தேவையானது அவங்க கம்பெனியோட சப்போர்ட்டு, டிக்கெட் போட்டு அடைச்சி காமிக்கிற ஆட்கள் செய்யணும் வேணும். இப்ப பார்க்கணும், அதை இது பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உண்டான காரியம் நமக்குள்ள செஞ்சிடும், வந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா இல்லையா? இப்போ சில பேர் ஒரு பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சா செய்வாங்க, காலையில என்ன செய்வாங்க, சீக்கிரமா எழுந்து நல்லா குளிச்சு ட்ரெஸ் பண்ணின்னு நேராக போய் கல்லூரி வாசல்லையோ ஸ்கூல் வாசல்லையோ என்ன செய்வாங்க, போய் வெயிட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? சொல்லுங்க. பார்க்கணும்னு நினைச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்க, காலையில எழுந்துருவாங்க, பல்ல வளர்க்காங்க, குளிப்பாங்க, ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதுக்காக செய்வாங்க, புது புதுசா ட்ரெஸ் வாங்க, கூலிங் கிளாஸ் வாங்க, பைக் வாங்க, எல்லாம் வாங்கி செய்வாங்க, போய் நிற்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருந்தாலும் உண்மை அது. அதே போல இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று நாம் நினைச்சிட்டாலே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிப்பதில்லையே. மத்தேயு 5 சொல்லுகிறது, இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். அப்ப இருதயத்துல சுத்தம் இருந்துட்டா தேவனை தரிசிக்கலாம். அப்ப நான் தேவனை தரிசிக்கணும், நான் பரிசுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்குன்னு சொல்லி அவன் தன்னை தானே பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாயிட்டு, ஆண்டவரே உம்மை பார்க்கணும், ஆண்டவரே உம்மை பார்க்கணும், இயேசுவே உம்மை பார்க்கணும், இயேசுவே உம்மை பார்க்கணும். அப்படி இருந்தா தேவன் நிச்சயமாய் என்ன செய்வாரே, தரிசனமாக வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சகைக்கு ஆண்டவரை நின்னாரா இல்லையா? அதை வீட்டுக்கு கூட்டு போனாரா இல்லையா? வீட்டுக்கு போய் அவனை ரட்சித்தாரா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள அந்த விருப்பம் இருக்கணும், இயேசுவை காண வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள வரணும். ஆண்டவரே, நான் ஒரு முறையாவது உண்மை என்ன செய்யணும், தரிசிக்கணும். இந்த முஸ்லீம் இருக்காங்களே, அவருடைய வாழ்நாள்ல அவங்க என்ன தெரியுமா லட்சியமா வச்சிருக்காங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முஸ்லீம்கள் வாழ்நாள்ல என்ன லட்சியமா வச்சிருக்காங்க? நீங்க பேச இந்த சவுண்ட்ல கேட்க மாட்டேங்குது. புரியல. 5 வேளை தொழுக அப்புறம் அது தொழுகிறது. ஓ, அவங்க சொன்னா கேட்கலங்க. ஆகாருடைய கிணத்தை போய் பார்க்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு முஸ்லீமுடைய கிண சொல்லுவாங்க, எப்படி ஆகிலும் மெக்கா மெதினாவுக்கு செய்யணும், போகணும். வாழ்நாள்ல ஒரு முறையாவது ஹஜ் பயணம் செய்யணும். அவருடைய பேருக்கு முன்னாடி ஹஜ் என்ன செய்யணும், பேர் போகணும்னு சொல்லி நீங்க முஸ்லீம்ல கேட்டு பாருங்க. அவருடைய வாழ்நாள் லட்சணம்னா ஒரு முறையாவது என்ன செய்யணும்,
அச்சுக்கு அந்த மெக்கா மெதினாவுக்கு போயிட்டு வரணும். வருஷம் வருஷம் அச்சு அங்க எவ்வளவு லட்சக்கணக்கான ஜனம் கூடுறாங்க. அது சில பேர் வெயில்ல இந்த வருஷம் எல்லாம் வெயில் தாங்க முடியாம எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. அங்க போய் செத்துட்டு அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க எந்த முஸ்லீம் கிட்ட பாருங்க, அவருடைய வாழ்நாள் லட்சியம் என்னன்னா, ஒரு முறையாவது நான் மெக்கா மதீனாக்கு போகணும், அந்த அச்சு பயணம் போய் என்ன செய்யணும், போய் பார்க்கணும், அந்த ஜம் நீர் ஊற்று தண்ணி என்ன செய்யணும், குடிக்கணும். என்ன தண்ணி? என்ன தண்ணி? ஜம் நீரூற்று. அது எது? ஆகாருக்காக ஆண்டவர் திறந்த நீரூற்று. ஆதி ஆகமத்துல வருது பாத்தீங்களா? ஆதி ஆகமத்துல 25 எத்தனை அதிகாரம்? அந்த நீரூற்று ஆகா தன் பிள்ளையை விட்டு அழும்போது ஆண்டவர் என்ன செய்தாரு, கண்களை திறந்தா பதில் செய்தா நீரூற்று இருந்துல, அந்த நீரூற்று இன்னும் அந்த இடத்துல இருக்கு. அதுதான் முஸ்லிம்கள் செய்றாங்க ஜம் நீரூற்று. அது இன்னைக்கு அந்த தண்ணிய எங்கிருந்து எப்படி வரும் தெரியலையா, அதுல எத்தனையோ மோட்டர் போட்டு தண்ணியெல்லாம் எடுத்து பார்த்திருக்காங்க. அவங்க எவ்வளவு எடுத்தாலும் அந்த தண்ணி அங்கே அப்படியே அவ்வளவு இருக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா தண்ணியை காட்டிலும் பியூர் சுத்தமான தண்ணியா இருக்கான். அல்லேலூயா. நாம் தேவன் உண்டாக்கின ஊற்று. அதே போல ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கை லட்சியமா இருக்க வேண்டியது, அவருடைய கனவா இருக்க வேண்டியது, இயேசுவை நான் காண வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும். அல்லேலூயா. நாம் பாட்டெல்லாம் பாடுவோம். எப்படி பாடுவோம்? உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல மாறணுமே பாடுவோம். அல்லேலூயா. என்னெல்லாம் பாடுவாங்க? உம்முகத்தை என்ன செய்யணும், உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை, பாட்டெல்லாம் பாடுவோம். அது உதட்டுல இருந்து பாடுவோம். ஆனா உள்ளத்துல இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த ஆசை கண்டிப்பா இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது வாசிங்க, ரோமர் 1:15. ரோமர் 1:15. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆமென். இங்கு பவுல் சொல்லுகிறார், அவருடைய விருப்பத்தை சொல்லுகிறார். என்னால் இயன்ற மட்டும் என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விருப்பம் இருந்திருக்கு? எத்தனை பேருக்கு இந்த விருப்பம் இருந்திருக்கு? நான் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும், நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஒருத்தருக்கு இல்லைல்ல. நான் வேலை விரும்பினேன், கார் பைக் விரும்பினேன், கோல்டு விரும்பினேன். ஓகே, நல்லது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை சொல்லுது, இம்மைக்காக மாத்திர ஒருவன் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுவானால் அவனை போல பரிதபிக்கப்படத்தக்கவன். இந்த பூமிக்கு தேவையானது ஆண்டு கொடுப்பார். அல்லேலூயா. உங்க விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவார். ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, பேருக்கு சொல்லணும், ஆவிக்குரிய கிறிஸ்தவன். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்க உங்களுக்குள்ள என்ன விருப்பம் இருக்கணும்? இயேசுவை காண வேண்டும், ஒன்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அந்த விருப்பம் பவுலுக்குள்ள இருந்ததுனால்தான் பவுல் என்ன செஞ்சாரு, இந்த உலகத்தை சுற்றிட்டு வந்தார். அல்லேலூயா. எங்கெல்லாம் போனார் பவுல்? தெரியுமா யாருக்காவது எங்கெல்லாம் போனார்னு? எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா? எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா? கடைசி பக்கத்துங்க. கடைசி பக்கத்தீங்களா? அதுல மேப் ஒன்று இருக்கும் பாருங்க. கடைசியில மேப் இருக்கும் பாருங்க. அப்போஸ்தலருடைய 3ஆம் பயணமும் ரோம பேரரசு, அதுக்கு அடுத்து முன்னாடி ஒரு மேப் இருக்கும் பாருங்க. பவுல் அப்போஸ்தலரின், அது போட்டுக்கலாம், அந்த கோடு போட்டிருக்கும் பாருங்க. அப்படி மேப் அழகா போட்டு அந்த பிளாக்ல அந்த கோடு போடுங்க, பிளாக்கா எங்கெல்லாம் போனா அந்த எத்தனை பட்டணம் பெறுவோம் அதுல இருக்கு பாருங்க. எதனால? பவுலுக்குள்ள என்ன இருந்தது? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இயன்றவன்ட்ட பிரசங்கிக்க விரும்புற இந்த விருப்பம் இருந்ததுனால நிறைய பட்டணங்களுக்கு போய்
பிரசங்கத்தை செய்யற சுவிசேஷத்தை பிரசங்கித்து மாத்திரமல்ல, அங்கங்க ஒரு சபையை ஸ்தாபித்து அதுக்கு ஒரு மூப்பரை ஏற்படுத்தி விட்டு என்ன செஞ்சாரு, முதல் பயணம், இரண்டாம் பயணம், 3 பயணம் சுத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நிருபங்களை பார்த்தா தெரியும். கலாத்தியர், கொரிந்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலைசையர், தெசலோனிக்கேயர், எத்தனாச்சு? அந்த 6 பட்டணத்துக்கு என்ன செய்றாரு, நிருபங்களை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை படிச்சீங்கன்னா எந்தெந்த பட்டணத்துக்கெல்லாம் போனாரு. லிக்கோனியா பட்டணத்துக்கு போய் ஒருத்தனை சப்பானியை எழுப்பி கடைசியா அவனை அடிச்சு செத்து போனான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அப்புறம் எழுந்து போய் என்ன செய்யறாரு, செத்துட்டான்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. ஆனா என்ன செஞ்சாராம், எழுந்து போய் இன்னொரு படத்துல போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. என்ன அடிச்சாலும் சாகடிச்சாலும் சுவிசேஷம் பிரசங்கிப்பேன் என்று அவளை விரும்பினதுனால சுத்தி சுத்தி எல்லா பட்டணங்களுக்கு, எல்லா கடல் வழியா போய் எல்லா பட்டணங்களுக்கும் பிரசங்கித்து சபையை ஏற்படுத்தி மூப்பரை ஏற்படுத்தி இன்றும் 2026 வருஷம் கழிச்சும் பவுலை குறித்து நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு குறித்து பேசுறோம். இயேசு வந்தாரு, ரட்சித்தாரு, தன் ஜீவனை கொடுத்தாரு, ரட்சிப்பை கட்டளையிட்டு போனார். ஆனா இந்த பவுல் சாதாரண நம்மை போல ஒரு மனுஷன், நம்மை போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷன். ஆனா அந்த பவுலை குறித்து இன்று வரை நாம் பேச காரணம் என்னன்னா, பவுலுக்குள்ள இருந்த வாஞ்சை விருப்பெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற மட்டும் சொல்றாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விருப்பம் ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கு விசுவாசிக்கும் இந்த விருப்பம் வரணும். ஏன்னா அதே போல் சொல்லுகிறார் கொரிந்தியர்ல, வாசிங்க 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியா இருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. சுவிசேஷம் பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமை என்று பவுல் உணர்ந்ததுனாலே, நான் சுவிசேஷம் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் உணர்ந்ததுனால அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இந்த ஏக்கம் நமக்குள்ள, இந்த பாரம் நமக்கு இல்லாததுனால நாம் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பது என்பது நம்ம கடந்த நாட்கள்ல செய்வோம். பேண்ட் எடுத்து டாக்ஸ் கொடுத்து அங்க செய்யும் பாட்டு பாடி சுவிசேஷம் சொன்னோம். அது ஒரு விதம். கடந்த நாட்டில் ஒரு அருமையான ஐயா வந்து சுவிசேஷம் எப்படி சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்து பிராக்டிக்கலா அவங்க ஆள் வந்து நம்பால கூட்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் தனித்தனியா வீடை சந்திச்சு அவளுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அத்தனை பேர் லிஸ்ட் எடுத்து நம்ம கொடுத்துட்டு போனாங்க. அல்லேலூயா. சுவிசேஷத்தை நீங்கள் மொத்தமா சேர்ந்தாம சொல்லணும்ல, தனித்தனி நபராக இருந்தாலும் நீங்கள் பார்க்கிற, பேசுகிற, சந்திக்கிற ஒவ்வொரு நபர்கிட்ட என்ன செய்யணும், இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். உங்களுக்கு கூட ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன, இன்று ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷம் சொல்லாம நான் படுக்கைக்கு போக கூடாது என்கிற ஒரு என்ன செய்யணும், ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வைராக்கி இருந்தால் நீங்க சுவிசேஷம் அறிவிச்சிருப்பீங்க. சுவிசேஷம் அறிவிச்சிருந்தா அந்த ஆத்துமா சபை கொண்டு வந்து சேர்த்திருப்பீங்க. உங்களுக்கு சுவிசேஷம் பாரம் இல்லாதனால ஆத்துமாவை நீங்க ரட்சித்து சபை கொண்டு வர முடியல. அல்லேலூயா. சபையில ஏன் ஆத்துமாக்கு பெருகல? சபை மக்களுக்கு ஆத்தும பாரம் இல்லை. ஏன் ஆத்தும பாரம் இல்லை? சுவிசேஷ பாரம் இல்லை. இயேசு எனக்கு செய்ததை நான் சுவிசேஷமாய் சொல்லணும் என்கிற பாரம் இல்லை. பெர்க்மன் செய்ய பாடம் சொன்னார், சுவிசேஷ பாரம் ஒன்றே என் இதய துடிப்பாக. அல்லேலூயா. சுவிசேஷ பாரம். நீங்க போய் கடையில துணி எடுக்கிறீங்க, அவன் விளம்பரம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்றீங்க சொல்லுங்க? விளம்பரம் பண்றீங்களா இல்லையா?
ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, டாக்டர்கார விளம்பரம் பண்ண சரிங்க நீங்க அந்த டாக்டர் பாருங்க நல்ல ஸ்பெஷலிஸ்ட், அவர் சூப்பரா பாப்பாரு, அதை பாப்பாரு, இதை பாப்பாரு, நீங்களே என்ன செய்யறீங்க கினஸ் பண்றீங்க. ஒரு பொருளை வாங்குறீங்க, இந்த பொருள் நல்ல அருமையா இருக்குன்னு சொல்லி அவன் விளம்பரம் பண்றானே இல்லையா, நீங்க விளம்பரம் பண்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னாங்க இப்பதான் வந்துதான் கொக்கோ கோலா. அந்த கொக்கோ கோலா இந்தியாவில் சின்ன குக்கிராமத்தில் கூட செய்தான் கிடைக்குதான். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசு இன்றும் இயேசுவை அறியாத கிராமங்கள் எவ்வளவோ இருக்கு. காரணம் என்ன? சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு என்னல்ல ஆள் இல்லை. ஆண்டு சொன்னார், அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. ஏசாயா பார்த்து சொன்னார், என் காரியமா யார் போவான்னு சொன்ன ஏசாயா சொன்னாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், நான் செய்றேன் போறேன்னு சொன்னார். அப்படி நான் போறேன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க இல்ல. காரணம் என்ன? அந்த பாரம் இல்லை, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் இல்லை. ஏதோ நாட்டிகம் காலைல வந்தோமா, சர்ச்சில் தலை காட்டணுமா, வீட்டுக்கு போனோமா, சிக்கன் எடுத்தோமா, மட்டன் எடுத்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, ஈவினிங் பிரேக்கு டாடா காமிச்சோமா, அதோட அடுத்த நாட்டியம் கால சபைக்கு வந்தோமா, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளையும் அவனுக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும், ஒரு அமான்சி விருப்பம் இருக்கணும். என்னால் ஏன்ற மட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன்னா அது என் மேல் விழுந்த கடமை. நான் சுவிசேஷம் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ, யாரோ ஒரு சொன்ன சுவிசேஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்ப என்னுடைய சந்ததி வருங்கால ஜனங்கள் ரட்சிக்கப்பட நான் சுவிசேஷம் சொல்லணுமே என்கிற அந்த பாரம் நமக்குள்ள வந்தாதான் நாம சுவிசேஷம் சொல்லுவோம். நாம சுவிசேஷம் சொன்னாதான் ஆத்துமாக்கள் சபைக்கு செய்வாங்க, வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு சொல்லுங்க, நண்பர்களுக்கு சொல்லுங்க, பாக்குறவங்க சொல்லுங்க. நீங்க பொய் சொல்ல போறதுல உண்மையை தான் சொல்ல போகிறீர்கள். இயேசுதான் ரட்சகர் என்பதை சொல்ல போறீங்க. இயேசு என் வாழ்வை மாற்றினார் என்பதை சொல்ல போறீங்க. இயேசு என்னை ஆசீர்வதித்தார் என்பதை சொல்ல போறீங்க. இயேசு என் பாவத்தை மன்னித்ததை சொல்ல போறீங்க. இயேசு என் சாபங்களை நீக்கிறதை சொல்ல போறீங்க. அல்லேலூயா. உண்மையை சொல்ல ஏன் நம்ம தயங்கும்? பொய்ய என்ன செய்யறோம்? தாராளமா சொல்றோம். ஆனா உண்மை சத்தியமாகிய இயேசுவை, உண்மையாகிய இயேசுவை சொல்லுவதற்கு நமக்குள்ள ஏகப்பட்ட தயக்கம். நீங்க அந்த விருப்பம் உங்களுக்குள்ள இருந்தா, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு விருப்பம் இருந்தா, நீங்க தயங்கவே மாட்டீங்க, வெக்கப்படவே மாட்டீங்க. போய் பார்க்கிறவங்கட்டெல்லாம் சொல்லுவீங்க, என் இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு உன்னை நேசிக்கிறார். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்க பெருசாலாம் சொல்ல வேணாம், இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இயேசு கிட்ட வாங்க, வந்து பாருங்க, இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்லுவீங்க. காரணம் அந்த பாரம், அந்த விருப்பம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது வாசிப்போம், அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேறவும் விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்க என்ன விரும்புறாரா? எல்லாரும் எடுத்துறீங்களா? 20:24 அப்போஸ்தலர் எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அங்க ஒண்ணு எங்க படிக்கிறீங்க? எல்லாரும் எடுத்து எல்லாம் சேர்ந்து படிக்கும் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. கடைசியா சொல்வாரு, கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். அதாவது ஊழியத்தை செய்யவும் அதை நிறைவேற்றவும் செய்யறாரா பவுல் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன விருப்பம்? ஆண்டு சுவிசேஷம் அறிவிப்பது வேறு, வெறும் சுவிசேஷகராக இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறது வேறு. இது ஊழியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஊழியம். இந்த ஊழியத்தை செய்ய நம்ம என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். என் தேவனுக்கு, என்னை ரட்சித்த தேவனுக்கு
நான் ஏதாகிலும் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாகிலும் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். என்னெல்லாம் ஊழியம் இருக்கு? ஆண்டுடைய ஊழியம் என்னென்ன ஊழியெல்லாம் இருக்கு? ஆ ஆ ம் ஆ ஊழியம் 5 வித ஊழியம் இருக்கு. பிரதர் 4 சொன்னார், இன்னொன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷகர், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், மேய்ப்பர், போதகர். 5 விதமான ஊழியம் இருக்கிறது. இது தவிர சபையில என்ன இருக்கு? ஊழியம் இருக்கிறது. சபையில செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் என்னதான்? ஆண்டவருக்காக நாம் சிறு துருமை எடுத்து போட்டால் என்னதான்? ஊழியம். இதை செய்ய நாம் விரும்ப வேண்டும். நம்ம சபையில இப்போ சபையை பெருக்கிறது, தொடைக்கிறது என்னதான்? ஊழியம். சேர் போறது என்னதான்? ஊழியம். இப்ப வாட்டர்கிளான் தண்ணி பிடிச்சி வைக்கிறதும் ஊழியம். இப்போ நம்ம விஜய் ஸ்ரீவரம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க, அது ஒண்ணுதான் ஊழியம். தண்ணிக்கு என்ன பிடிச்ச கொண்டு வைப்பாங்க, அது ஒண்ணுதான் ஊழியம். சபைக்கு ஒட்டனை அடிக்கிறது என்னதான்? ஊழியம். அல்லேலூயா. சபையில பாட்டு பாடுறது ஊழியம். ஆராதனை பண்றது ஊழியம். பிரசங்கம் பண்றது ஊழியம். அல்லேலூயா. போய் கைப்பிரதி கொடுக்கிறது ஊழியம். ஹாஸ்பிட்டல் போய் செய்யறது ஹாஸ்பிட்டல் ஊழியம். கிராமத்து போய் செய்யறது கிராம ஊழியம். எவ்வளவோ ஊழியங்கள் இருக்கு. இந்த ஊழியத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்? விரும்பணும். நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இந்த சபையை ஒரு கல்யாண சத்திரமா நினைக்கிறாங்க. எப்படி நினைக்கிறாங்க? ஏன் சொல்லுங்க. ஏதோ வந்தமா, உட்கார்ந்தமா, முடிஞ்சுதா, சோதரம் மட்டும் போயிட்டே இருந்தோமா. அப்படி அல்ல. நம்முடைய பங்கும் என்ன செய்யணும்? இருக்கணும். சில சபைகள்ல வாலிப பிள்ளைங்க சபையை பெருக்கி அலங்கரிக்கிறதுல எவ்வளவு தெரியுமா இருக்காங்க, உற்சாகமா இருக்காங்க. அது ஒரு பாக்கியமா எண்ணுகிறவர்கள் உண்டு. என்ன செய்யுது? பாக்கியமா எண்ணுகிறவர்கள் உண்டு. எதிர்வே சபரிமலைக்கு போயிருக்கீங்க? யாரும் போனது இல்லையா? நானும் போல, கேள்விப்பட்டிருக்கேன். போய் சாமி எல்லாம் சாப்பிடுவாங்களாம். அந்த சாப்பிட்ட எச்சலை எடுக்கிறதுக்கு போட்டி போட்டு வருவாங்களாம். ஏன்னா அது அவங்களுக்கு என்னவா? சொல்லுங்க. பாக்கியமா. சாமிங்க சாப்பிட்ட அந்த இலைங்களை எடுத்து போறது ஒரு பாக்கியம். அது ஒரு உதவி. ஆனா அது பாக்கியமானு தெரியாது. ஆனா நம்முடைய சபையில ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூட உடம்பு வணையாத ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. பெருக்குங்க, என்னால முடியாது. தொடைங்க, என்னால முடியாது. அந்த வேலையை செய்யுங்க, சேர் போடுங்க, என்னால முடியாது. சொல்ல மாட்டாங்க, முடியும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க செயல்ல தெரியும். செய்வாங்க, செய்யறது செய்யாது அவங்களுடைய செயல்ல தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தை விரும்பணும். நான் ஏதாகிலும் செய்யணுங்க, நான் ஏதாகிலும் செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யணும். பெருமை செய்ய பண்ணார். ஏதாவது செய்ய வேண்டும் என் இயேசு. ஏதாகிலும் செய்யணுங்க. நம்ம ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்று செய்யணும். கைப்பிரதி கொடுக்கணும், சத்தியத்தை சுவிசேஷம் அறிவிக்கணும், சத்தியத்தை சொல்லணும், சபையை பெருக்கணும், கூட்டணும், அது பண்ண எதை பண்ணணும். எந்த வேலையும் ஊழியக்காரர் சொல்லிதான் செய்யணும் இல்ல, நீங்களே சபையை பார்த்து இந்த வேலையை நாம செய்யணும், நாம முன்னெடுக்கணும் என்கிற வாஞ்சை, விருப்பம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா காலம் காணிக்கை பாட்டு பாடுறதுல இருந்து, சங்கீதம் வாசிக்கிறது இருந்து, மற்ற ஆராதனை பண்றது இருந்து, எல்லாத்துலயும் நமக்கு என்ன வேணும்? விருப்பம் வரணும். நான் இந்த செய்யணும் ஆண்டவரே, உமக்காக நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே.
என்ற விருப்பம் வரணும். அல்லேலூயா. சரி, 4 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:1. 1 கொரிந்தியர் 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அல்லேலூயா. இங்கு எதை விரும்ப சொல்றார் பவுலே? ஞான வரங்களை விரும்புங்கள். ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளும், ஒவ்வொரு விசுவாசிகளும் வரங்களை என்ன செய்யணுமா? விரும்ப வேண்டும். எனக்கு வர வேண்டும் ஆண்டவரே. நாம கேட்போம், ஆண்டவரே எனக்கு வரம் கொடு, எனக்கு வரம் கொடுப்போம். இது என்ன வரம் தெரியுமா? ஆவியின் வரங்கள் எத்தனை இருக்கு சொல்லுங்க. ஆவியின் வரங்கள் எத்தனை இருக்கு? 9 வரங்கள் இருக்கிறது. அதே 12ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்கும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வரம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம் என்கிற வரம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரம், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்கிற வரம், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல் வரம், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். இந்த 9 வரங்கள் ஆவியின் வரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆவியின் வரங்களை ஒவ்வொரு விசுவாசியும் விரும்ப வேண்டும். நமக்கு ஏன் அந்த வரல நம்ம விரும்புறது இல்லை? நாம விரும்பினால் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு வரம் தாங்க. ஊழியம் செய்ய வேண்டுமானால் என்ன வேணும்? வர வேண்டும். 5 வித ஊழியம் சொன்ன பார்த்தீங்களா? என்ன ஊழியம்? தீர்க்க தரிசனம், அப்புறம் மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர், அப்புறம் அப்போஸ்தலர். 5 வித ஊழியம் செய்ய வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும்? வரங்கள் வேண்டும். குணமாக்குற வர வேணும், அற்புதம் செய்கிற வர வேணும், தீர்க்கதரிசன வர வேணும், ஞானமாய் பகுத்து போதிக்கிற வர வேணும், அந்நிய பாஷை, விசுவாசம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரங்கள் வேண்டும். வெளிப்பாடு நமக்கு செய்யணும். இந்த வரங்கள் இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்யலாம்? நாம ஆண்டவருக்கு மகிமையாய் ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. சபையில பாஸ்டுகமா தான் இருக்கணும் இல்ல, இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருக்கும். அந்த 14 சொல்லுது, ஞான வரங்களை நாடுங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசனத்தை. அல்லேலூயா. ஆராதனை வேலையில ஒவ்வொரு தீர்க்க சொல்லணும். சபையில இருந்தா பாஸ்ட் தான் சொல்லணும்ல. ஆராதனை வேலையில நல்ல ஆவில நிரம்பி சபையில இருக்கவங்க தீர்க்கதரிசன வரம் பெற்று தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒரு புதுசா வந்திருப்பாங்க, அவங்களுடைய காரியங்களை தீர்க்கதரிசனமாய் சொல்லும் போது அவங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு விசுவாசம் உண்டாகும், பக்தி உறுதி உண்டாகும். ஒருத்தன் பாவம் செய்து வந்து உட்கார்ந்துருப்பான், அவனை தீர்க்க சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக்கினால சபை மக்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள் எதை விரும்ப வேண்டும்? வரங்களை விரும்ப வேண்டும். இப்ப நீங்க டாக்டர் படிக்கணும், எத்தனை வருஷம் செலவு பண்ணோம்? இப்ப நீங்க +2 முடிச்சுட்டு அதுக்கே எத்தனை வருஷம் ஆச்சு? +2 எத்தனை வருஷம் ஆகுது? 12 வருஷமாவது, 14 வருஷம். எல்கேஜி, யூகேஜி, அப்புறம் 1, 2, 12, 14 வருஷம். அதுக்கப்புறம் நீட் தேர்வு ஒன்று எழுதணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் எம்பிபிஎஸ் செய்யும், சீட்டு கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? 4 வருஷமா 5 வருஷமா? 5 வருஷம் படிக்கணும். அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் சொல்லுங்க? லட்சக்கணக்கா செலவு பண்ணும். சரியா சொல்றதுல நிறைய லட்சக்கணக்கா செலவு பண்ணும், அதிக லட்சம் செலவு பண்ணணும். அது பண்ணிட்டு படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கிட்டு 1000 பேர் சாகடிக்கணும். என்னங்க 1000 பேரை கொண்டு வந்தா அற வைத்தியன்னு பழமொழி சொல்லுது. அல்லேலூயா. ஆமா, நீங்க கொடுக்குற மாத்திரை, அவங்க கொடுக்குற ஊசி போட்டு என்ன செய்யுது?
முதல்ல செக் பண்ண. அது சில பேருக்கு என்ன ஆயிடுது, எதிர்வினைகளை உண்டாக்குது, சில பேருக்கு நல்ல வினைகளை உண்டாக்குது. அல்லேலூயா. அப்ப நீங்க அதை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாத்திரை கொடுத்து அதுக்கேற்ற ஊசி போட்டு என்ன செய்யணும், அவங்களுக்கு குணமாக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, குணமாக்குற வரத்துக்கு நீங்க 14 வருஷம் பிளஸ் ஒரு 5 19 வருஷம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீட் தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. லட்சக்கணக்கான பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1000 பேரை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்க ஜெபித்து குணமாக்குற வரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால், நோயாளி வந்தா நீங்க கையை வச்சா என்ன செய்வாங்க, சுகமாவார்கள். அல்லேலூயா. இருக்கா இல்லையா? பைபிள்ல இருக்கா இல்லையா? இல்லை, விசுவாசத்தில் நடக்க வேண்டிய அடையாளங்கள் மார்க் 16 சொல்றாருல, வியாதிஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது அவர்களும் செய்வாங்க, சுகமாவார்கள். எவ்வளவு நடக்குது, எவ்வளவு ஊழியக்காரங்க கை வச்சு சுகமாகுது, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. அல்லேலூயா. நடக்குதா இல்லையா? அப்போ விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களை விரும்பணும். வெறுமனே நாளைக்கு வேலை கிடைக்கணும், நாளைக்கு சோறு கிடைக்கணும், எனக்கு காரு கிடைக்கணும், பங்களா கிடைக்கணும், அப்படி இருக்கணும் இப்படின்ற விரும்புறதை விட்டுட்டு நீங்க ஆவிக்குரிய காரியங்களை விரும்புவீர்களானால் இவைகளாம் தானா வந்துடும். சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், இவைகள்லாம் உங்களுக்கு என்ன செய்யுமா, கூட கொடுக்கப்படும். நீங்க எதிர்பார்க்கறதை விட அதிகமா ஆண்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களை தேடுங்க, அதை விரும்புங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க விரும்பினா பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. விரும்பினால் எனக்கு இந்த வரவே ஆண்டவரே, என்னை தீர்க்க சொல்லணும் ஆண்டவரே, என்னை குணமாக்கணும், எனக்குள்ள என்ன அற்புதம் செய்யணும்னு சொல்லி நீங்க விசுவாசித்து அதற்காக நீங்க அதிகமாய் ஜெபம் பண்ணி அதிகமாய் உபவாசம் இருந்து ஆண்டுடைய பாதத்தில் இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த வரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அந்த வரத்தை வைத்து நீங்க செய்யலாம், ஆண்டவருக்கு வல்லமையா ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல சப்பானியா இருக்கான் ஒருத்தன், தாயின் வயிற்றில் பிறந்ததுல இருந்து. பேதுரும் யோவான் ஆலயத்துக்கு போகும்போது ஏதாவது வெள்ளி பொண்ணு கிடைக்குன்னு சொல்லி கை நீட்டி கேட்பான். சொல்லுவாங்க, நீ கேட்கறது என்கிட்ட இல்ல, ஆனா என்கிட்ட இருந்து உங்களுக்கு தரேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. என்ன, அவருடைய இயேசுவின் நாமத்தினால குணமாக்குற வர இருந்தனால கொடுத்தாங்க, எளிமையா செஞ்சான், நடந்தான். அதை பார்த்துட்டு நீங்க அடுத்த 4ஆம் அதிகாரத்துல பார்த்தா ஏறக்குறைய 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு சப்பானி குணமானதுனால எழுந்து நடந்ததுனால 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, ஆண்டுடைய பிள்ளையா மாறுறாங்க. அப்ப தேவனுக்கு மகிமையான ஊழியமா இல்லையா? நாம் விரும்புறது இல்லை, வரத்தை விரும்புறது இல்லை, எனக்கு வரம் கொடுக்கணும் விரும்புறது இல்லை. சில பேர் விரும்பி வரத்தை பெற்றுக்கொண்டு அதை போஸ்ட் சொல்றாங்க, இவர் தீர்க்கதரிசன வரம் பெற்று ஓட்டுறாங்க. அப்படி அல்ல. நாம விரும்பணும், அதை பெற்றுக்கொள்ளணும், அதை தேவனுக்காக என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. விரும்புவீங்களா? வரங்களை விரும்புவீங்களா? அல்லேலூயா. நான் இன்றிலிருந்து நீங்க உங்களுடைய ஜெபம் மாறணும். ஆண்டவரே எனக்கு வரத்தை தாங்க, 9 வரத்துல ஏதாவது 1 2வது எனக்கு தாங்க. 9 வரங்களையும் பெற்றவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சில பேர் வந்து படத்தை டைரக்ட் பண்ணுவாங்க, ஒரே என்ன செய்வாங்க, டைரக்ஷன் மட்டும். சில பேர் என்ன செய்வாங்க, இசையமைப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, கதை எழுதுவாங்க. ஆனா ஒரு சிலர் இருக்காங்க தெரியுமா, கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, எடிட்டிங், இசை, டைரக்ஷன், சில பேர் இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியாது அதை பத்தி? கே பாக்கியராஜன் ஒரு டைரக்டர் இருந்தார், அவர் இதெல்லாம் செய்வார். டி ராஜேந்திரன் ஒரு டைரக்டர் இருந்தார், அவர் இதெல்லாம் செய்வார். ஏறக்குறைய நிறைய காரியங்களை ஒரே ஆள் செய்வாங்க. அல்லேலூயா. 9 வரங்களையும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உடைய விருப்பத்தின்படி வாஞ்சின்படி நீ கேட்கறத பொறுத்து உங்களுக்கு தருவார். அது மாத்திரம் இல்ல, அது சொல்லப்படுகிற 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுதுன்னா, ஆவியின் வரம் 7ஆம் வசனம் வாசிங்க, 12:7. ஆவியுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு எது கெப்பாசிட்டி, நீங்க எதை விரும்புறீங்க, அதை நீங்க எப்படி பயன்படுத்த சொல்லி அவனுடைய அழக சொல்லுது, பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்படுகிறது. ஆவியின் வரம் 9. ஆகினால் ஆவியின் வரத்தினை செய்யுங்க, விரும்புங்கள். கடைசியை வாசிப்போம்.
2 கொரிந்தியர் 5:8. நாம் தைரியமாகவே இருந்து ம், இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் ம். கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறேன். அல்லேலூயா. இங்க பவுல் விரும்புறாரு, என்ன விரும்புறாரு? அழகா சொல்லுறாரு, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் நாம் இந்த தேகத்தை விட்டு இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதிகமாய் விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறார். இதுக்கு அர்த்தம் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. பவுலுடைய விருப்பம் பாருங்க, இந்த பூமியில இங்க இருக்கிறத காட்டிலும் எங்க போனா சீக்கிரமா போய் ஆண்டோட கூட சமூகத்துல இருக்கணும், பரலோகத்துல இருக்கணும். அல்லேலூயா. அது சொல்லாரே, சாவு எனக்கு ஆதாயம், அல்லேலூயா. இந்த விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்கு? சில டைம் சில பேர் விரும்புவாங்க, ஐயோ இந்த உலகத்துல வாழ்ந்து போர் அடிச்சியா, சீக்கிரம் என்ன எடுத்துக்க அப்படின்னு நினைப்பாங்க. ஐயோ இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேணவே வேணாம். இது பரலோகத்தை வாஞ்சித்து அதை விரும்பி, ஆண்டவரே நான் இந்த பூமியில வாழ்றதை காட்டிலும் உடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு நான் செய்றேன், ஆசைப்படுறேன். மாரநாதா சீக்கிரம் வாருமையா. அவருடைய வருகைக்கு வாஞ்சியாய் விருப்பமாய் காத்து இருக்கிறவர்கள். அல்லேலூயா. இப்படி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக இந்த பூமியை விட அங்க மேலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி பெரிய பொருட்டா தெரியவே தெரியாது. அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற பொன்னையோ பொருளையோ பணத்தையோ சொத்தையோ சுகத்தையோ விரும்ப மாட்டாங்க. சொல்ல, இந்த தேகத்தை விட்டு நான் அந்த இங்கே குடி போய் அங்க குடியிருக்க அதை விரும்புறவங்க, பரலோகத்தை விரும்புறவங்க இந்த பூலோகத்தை அதிகமா நேசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிறதை அதிகமா நேசிக்க காரணம் அவங்களுக்கு பரலோகத்துக்கு போகணும்ல. ஐயோ ஆண்டுடைய வருகை இன்னும் நான் என்ன செய்யல, கல்யாணம் பண்ணல, குழந்தை குட்டி பெற்றுக்கல. சில பேர் சொன்னாங்க, என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, வீடு கட்டல, அது பண்ணல, இது பண்ணல. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டுடைய வருகை வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆண்டுடைய வருகை இப்ப வந்தாலும் போவதற்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்க கேட்டா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்ப ஆண்டுடைய வருகை இப்போ வருதுன்னு வச்சுங்களேன், போறதுக்கு எதுவுமே ஆயத்தமா இருக்கீங்க பத்தியா? எல்லாருக்கும் என்ன ஆசை, இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், இப்பதான் இன்னும் வாழ்க்கையே வாழ்ந்து முடிக்கலையா. அல்லேலூயா. பிரசங்கி சொல்லுகிறார், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எல்லாமே என்னவா, எல்லாமே சஞ்சலமும் தவிப்பமா இருக்கு. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை முழுசனதா இருக்கு, சஞ்சலமும் தவிப்பு தான். எப்ப நமக்கு நல்ல இளைப்பாறுதல்னா பரலோகம் போனா நமக்கு என்ன உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. அங்கு சமாதானம் உண்டு, அங்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கடன் தொல்லை இல்லை, மாமனார் தொல்லை இல்லை, மாமியார் தொல்லை இல்லை, பொண்டாட்டி தொல்லை இல்லை, புருஷன் தொல்லை இல்லை, பிள்ளைங்க தொல்லை இல்லை, பெற்றோர்கள் தொல்லை இல்லை, டீச்சர்கள் தொல்லை இல்லை. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய மேனேஜர் தொல்லை இல்லை, சூப்பர்வைசர் தொல்லை இல்லை. நம்ம அக்கடான்னு போய் கிடக்கலாம். அந்த விருப்பம் நமக்குள்ள வரணும். ஆண்டவரே பரலோகத்துக்கு வரணும் விருப்பம் வந்துட்டாவே இந்த பூமியிலே நமக்கு பற்று இதை ஒரு பொருட்டாய் நாம் மதிக்கவே மாட்டோம். இங்க வீடு இல்லைன்னு கவலைப்பட மாட்டோம். இங்க நல்ல ஒரு குடும்பம், நாம் நினைக்கிற மாதிரி குடும்பம் இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு பணங்காசு இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க. நான் அப்படி இருக்க இப்படி இல்லையேன்னு நினைக்க மாட்டாங்க. எது எப்படி இருந்தானே, நீங்க அந்த 1 வாசிச்சா சொல்லுது, 1 வாசிங்க. உங்களுக்குள்ளே 5:1, 2 Corinthians 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
தேவனால் கட்டப்பட்ட தேவனால் கட்டப்பட்ட கைவேலை கை அல்லாத வேலை இல்லாத நித்திய வீடு நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு பரலோகத்திலே உண்டு நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. என்ன வசனம்? ஏனெனில் ஏனெனில் இந்த கூடாரத்திலே இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். 3 வசனம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். 4 இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விரும்பப்படுவதற்கு போர்வை தரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அல்லேலூயா. 5 வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமியில நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அல்லேலூயா. எப்படா விடிவு காலம் கிடைக்கும் தான் நினைக்கிறோம். எனக்கு பரலோகம் உண்டு, என்னை சந்தோஷம் வைத்துக்கொள்ள உண்டு, நான் பரலோகத்துக்கு போனா மன மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமியில என்ன செய்வாங்க? அதற்கு உண்டான வழிமுறைகளை செய்வாங்க. பரிசுத்தமா இருக்க பிரயாசப்படுவாங்க. பரலோகத்துக்கு யார் போக முடியும்? கரைதரை அற்றவர்களாய் பரிசுத்தமா இருக்கும் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப நான் பரலோகத்துக்கு போன நினைச்சா நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வாங்க. யாவரோடு சமாதானமா இருப்பாங்க. அல்லேலூயா. சண்டை சத்திரம் கூட யாவரும் செய்வாங்க, சமாதானமா இருப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. இந்த பூமியில கசப்பு இருக்காது, வைராக்கி இருக்காது, எல்லாமே மாய. இப்போ நான் ஆண்டு விட போறேன். இன்னைக்கு எல்லாமே என்னத ஒன்னும் சதம் இல்லை, எல்லாமே ஆண்டவர் தான். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று சொல்லி அந்த இயேசுடைய வருகைக்காக பரலோகம் போறதுக்காக காத்திருப்பார்கள். அல்லேலூயா. யார் என்றால் பரலோகத்தை விரும்புகிறவள் மாத்திரமே. அல்லேலூயா. இப்போ நம்ம 5 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் சொல்ல பார்க்கலாம். இயேசுவை காண விரும்ப வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்ப வேண்டும், ஊழியம் செய்ய விரும்ப வேண்டும், வரங்களை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும், பரலோகத்துக்கு போக விரும்பும். இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளனா நம்ம எலிசா ஞாபகம் வரும். எலிசா என்ன விரும்பினாரா? ஆமா, எலியா கிட்ட வரங்கள் இருந்தது. அவர் எடுத்துக்கொள்ள போற டைம்ல எலிசா கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல வருது இந்த வசனம். சொல்றாரு, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்கள் இரட்டிப்பா வேணும். அல்லேலூயா. எலியா செய்த அற்புத காட்டில எலிசா டபுள் மடங்கு செஞ்சிருப்பார். அப்படி விருப்பம். அவன் விரும்பினான், தேவன் அந்த எலிசா கொடுத்தார். எலியா செய்த அற்புத கால 2 மடங்கு அற்புதம் செய்தார். அவர் மரித்து கலரில் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அந்த எலும்பு மேல, அவர் செத்ததுக்கு அப்புறம் எலும்பு மேல கொண்டு போடப்பட்ட பெணம் உயிரோடு செய்தான் எழுந்து போச்சு. அல்லேலூயா. ஆனா எலிசாக்கு கூட இருந்த வேலைக்காரன் கேயாசி அவன் வரத்தை விரும்பல. என்ன விரும்பினா? பணத்தை விரும்பினா. குஷ்டரோகி மாறி போனான். அவனுக்கு இந்த பூமியில வாழணும், நல்லா சம்பாதிக்கணும் ஆசை, பணம் காசு அது சேர்க்கணும் ஆசை. கடைசியா அதனால செஞ்சான், போய் சொல்லி வாங்கினா, குஷ்டரோகத்தை வாங்கிட்டான். ஆனா எலிசாவுக்கு அப்படி இல்லை. ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய் கேட்டான். அந்த எலிசாவுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணு சுண்ணாம்பு வைக்கிற தேவன் அல்ல. எல்லோரையும் நேசிக்கிறார், எல்லோரையும் கேட்க கொடுக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு என்பதை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அது புனிதருக்கு புனிதராகவும் உத்தமனுக்கு உத்தமனாகவும் புனிதருக்கு புனிதராகவும் மாறுபாடு உள்ளக்கு மாறுபாடு இருக்கிறார். அதனால நீங்க எதை விரும்புறீங்கன்னு அவர் பார்க்கிறார். ஆவிக்குரிய காரியங்களை விரும்புங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களை வல்லமையா பயன்படுத்துவார், அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார்.